ஆனந்தி கோகிலாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசணும்க்கா. எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடிக்கடி மயக்கம் வருது, வாமிட் வருது, தலைக்கு குளிச்சு வேற ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோகிலா ரொம்பவே பயப்படுறாங்க. தலைக்கு குளிச்சு ரொம்ப நாள் ஆகுதா, ஏதாவது பிரச்சனையாக இருக்க போது, நீ போயிட்டு முதல்ல டாக்டரை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தியும் சரிக்கா, அம்மா வந்தால் ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க அண்ணன் கொடுத்த 15,000 ரூபாயை அவர்கிட்ட திருப்பி கொடுக்கலான்னு அவங்க அண்ணனை பார்க்க போகிறாங்க. அவங்க அண்ணன் அவர் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இந்த பணத்தை கொடுத்தாரு. ஆனால் ஆனந்தி அது தெரியாமல் அவங்க இருக்கும்போதே அவங்க அண்ணங்கிட்ட கொண்டு போயிட்டு, நீ கொடுத்த காசு இருந்தானே, உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காசு நான் எதுவும் கொடுக்கலையேன்னு சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் ஆனந்தி உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்றாங்க. இதை பார்த்து அவரோட ஒய்ஃப் அவரை போட்டு முறைச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே ஆனந்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அன்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அன்பும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. டாக்டர் ஆனந்தி கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ தலைக்கு கரெக்டாக ஊற்றிக்கிறியாமா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. 2 மாதம் ஆச்சு, சரியாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி. இதை கேட்டதுமே டாக்டர் ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. டாக்டர் கொடுக்குற ஷாக் ரியாக்ஷனை பார்த்தா ஆனந்தியை செக் பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்களா என்னன்னு வேற தெரியல. அன்பு வெளியே இருந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காரு. ஆனந்தி இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழறா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க, ஆனந்திக்கு என்ன நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.